ஒரு விசை பிரகாசிக்கப்பட்டும் பரமையை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனுடைய நாமத்தை அவர்கள் காலெங்கில் மிதித்து அவரை மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்தினபடியால் அவர்கள் மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறது கூடாத காரியம் என்று பவுல் சொல்கிறார். எபிரேயர் 6 4 4-5 வசனங்களில். ஆனா சிலர் என்ன பேசுறாங்கன்னா, ஒரு முறை நீ ரட்சிக்கப்பட்டா போதும், அப்புறம் நீ என்ன பண்ணினாலும் கர்த்தர் கைவிட மாட்டார், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் அன்புள்ளவர், உன் ரட்சிப்பு அவர்கிட்ட எடுத்து அவருக்கு என்ன ஆக போகுது என்று சிலர் சொல்றாங்க. தட் இஸ் ஒன்ஸ் சேவ்ட் எவர் சேவ்ட். ஒரு முறை நீ ரட்சிக்கப்பட்டா போதும் அப்படின்னு. என்னுடைய வேதம் முடிவு பரியந்தம் நிறைவேற்பவனே ரட்சிக்கப்படுவான், ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்கிறது. வெளிப்படுத்தல் 3-5 சர்தை சபைக்கு கர்த்தர் சொல்லும் போது, ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடாமல் பிதாவின் முன்பாகவும் தூதலுக்கு முன்பாகவும் நான் அவரை அறிக்கை பண்ண இயேசு சொல்கிறார். இது மொத்த வாக்கியங்கள் ஏராளம் உண்டு. எனவே ஒரு முதல் ரட்சிக்கப்பட்டு நீ என்ன பாவம் பண்ணினாலும் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார் என்று சொல்லுகிற உபதேசம் தப்பு என்பது எதுவும் சொல்லுகிறேன்.